ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹீலர் ஆர் சங்கரி. நான் கடந்த 10 வருடங்களாக அக்குபங்க்சர் தெரப்பி, சூஜோக் தெரப்பி, மலர் மருத்துவம் அண்ட் நிறைய வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கேங்க. என்னோட சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் இருக்குங்க. ஆக்சுவலி நாங்கள் வெறும் சிகிச்சை மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற நிறைய வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கிளாப்பிங் தெரப்பியை நம்ம சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நிறைய பேர் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அதுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதே வரிசையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னா, என்னோடய சூஜோ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சொல்லிக் கொடுக்குற மிக அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது கிளாஸுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதை சொல்லித்தர போகிறேன். அது என்ன அப்படின்னா ரிங் தெரப்பி. ஸோ இந்த ரிங்கை வச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதான் மேடம் நீங்கள் கிளாப்பிங் தெரப்பிலே சொல்லிட்டீங்களே, இப்போ என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் கிளாப்பிங் தெரப்பியை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, உங்களோட உள்ளுறுப்புகள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு இல்லை உள்ளுறுப்பு சார்ந்த ஒரு இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுறதுக்கான தெரப்பி தாங்க அந்த கிளாப்பிங் தெரப்பி. ஆனால் இப்போ இதை தாண்டி நமக்கு இன்றைக்கி அன்றாடம் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, கால்வலி கைவலி அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்மளுக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு நோயாக கூட இருக்குது, ஒரு தொந்தரவாக கூட இருக்குது. இப்போ ஆஃப்டர் ஒரு 35 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் மூட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கால் குடைச்சல், பாத எரிச்சல், பாத வலி, கால் மரத்து போகிறது, இந்த மாதிரி கால் இடுப்புலேருந்து ஆரம்பித்து கால் சார்ந்த நிறைய தொந்தரவுகள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. 40 வயசுக்கு மேலே நிறைய லேடிஸ்க்கு கையை ஒரு அளவுக்கு மேலே தூக்க முடியறதில்லை. இப்போ கை சார்ந்தும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது. அதே மாதிரி டென்னிஸ் எல்போன்னு சொல்கிற இந்த முழங்கை பிரச்சனை இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கை விரல்கள்லாம் நிறைய வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக கடந்து போக ட்ரை பண்ணுறோம். எப்போ அது பெரிய பூதாகாரமாக என்னால் கையே தூக்க முடியலன்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் ஒரு தெரப்பியவோ இல்லை ஒரு டாக்டரையோ தேடி போகிறீங்க. இதை நாங்கள் கண்கூடா பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ இதெல்லாம் நம்ம ஏங்க வருது, ஃபஸ்ட்டு ஏன் வருது அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையினால தான் இது வருது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், காலையில் நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்மளோட பொசிஷன் என்னவா இருக்குது. ஒன்று உட்காந்துருக்கோம், இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறோம், இல்லை நம்ம வளைஞ்சு நிமிந்து நம்ம முன்ன மாதிரி வேலை செய்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்கள கால் தொங்க போட்டிருக்காங்க, யாரும் மடித்து உட்கார்றதே கிடையாது. அப்போது நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் நம்ம எந்த எக்ஸசைஸும் நம்ம கொடுக்கறதே கிடையாது. கொடுக்கலன்னா என்ன ஆகுங்க, இதோட பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் சீராக செல்லாதுங்க. இப்போ ஆக்சுவலி நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுது இல்லைங்களா, அது உள்ளுறுப்புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துரும். நெக்ஸ்ட் அது கால் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும் நம்மளுக்கு. அப்போ இதில் ஏதாவது குறைபாடு இருக்குது, ரத்த ஓட்டம் சரியாக செல்லலை அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மூட்டில் பிரச்சனை வர்றது, எல்லா எலும்புகள்லையும் பிரச்சனை வர்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மசில்ஸ்க்கெலாம் சரியான ஆக்சிஜன் கிடைக்காம எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேருக்கு இந்த குதிங்கால் பிரச்சனைங்கிறது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தெரப்பி அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கைகளை பற்றியும் யாரும் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இப்போ நான் நிறைய பேர் நான் ஹெல்த் ரொட்டீன் பண்ணுறேங்க, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன எக்ஸசைஸ் எங்கே பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறேன்னு வாங்க. அப்போ வாக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நீங்கள் நடக்கிறீங்க, அப்போ கைகளுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள். அப்போது இந்த 2 விஷயத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு தெரப்பியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா சூஜோக் பேசிஸில் வருதுங்க. நம்ம சூஜோக் செல்ஃப் ஹீலிங் மெத்தடில் இந்த தெரப்பியை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் கிளாப்பிங் தெரப்பி கூட அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கை கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லும். ரத்த ஓட்டம் செல்லுச்சுன்னு இன்றைக்கி பிரச்சனை இல்லை, அப்போ நாளைக்கு எனக்கு அந்த பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வராது. பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் 100% சரியாகும். ஸோ இப்போ எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சூஜோக் முறைப்படி நம்மளோட இந்த 2 கைகளும் 2 விரல்களும் பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் சார்ந்தது, இந்த 2 விரல்களும் கைகள் சார்ந்தது.
ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஸோ இந்த 4 விரல்களுக்கு தான் இப்போ நம்ம ரிங் தெரப்பி போட போகிறோம். அண்ட் தென் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் போட்டால் போதும், ரைட் ஹேண்டில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க. இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், மெட்டலில் இருக்கும். இது ரெண்டையுமே ஒன்று வந்து பெரிய சைஸில் கிடைக்கும், ஒன்று சின்ன சைஸில் கிடைக்கும். ஸோ ரெண்டுலையுமே உங்களோட விரல்களுக்கு எது வந்து சரியான மசாஜ் கொடுக்குமோ, எது வந்து சரியான ப்ரெஷர் கொடுக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்களே அனுப்பிச்சு வைப்போம் உங்களுக்கு. இல்லைன்னா ஒரு அக்யூபங்க்சர் கிளினிக்லேயோ ஒரு ஃபேன்சி ஷாப்பில் எல்லார்ட்டையுமே கிடைக்குங்க இந்த இடம். இந்த சூஜோக் மசாஜ் ரிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 விரல்கள் இருக்கு இல்லைங்களா, சூஜோக் முறைப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கால்கள் சார்ந்தது, இந்த 2 ஃபிங்கர்ஸும் வந்து கைகள் சார்ந்தது. இப்போ இதில் எப்படி வந்து நம்ம வந்து ரிங் போட போகிறோங்கிறத இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஒரு விரலில் நான் சொல்லித்தரேன், நீங்கள் அது எல்லா விரலுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த ஒரு விரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நமக்கு 3 செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கோடு உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட், இது தேர்ட் செக்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த 3 செக்மெண்ட்லேயும் நம்ம வந்து 20 டைம் நம்ம இந்த ரிங்கை வந்து மசாஜ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்லா போன்ஸும் வந்து இந்த இடத்துல நமக்கு கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் போட போட நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ இந்த ரிங் தெரப்பி எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த விரலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது வந்து செகண்ட், இந்த ரிங் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது செகண்ட் செக்மெண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து, இது வந்து ஃபிஃப்த்து, இது வந்து ஃபஸ்ட்டு, இந்த கோடு வந்து செகண்டு, இது தேர்டு, இந்த கோடு ஃபோர்த்து, இந்த கோடு இந்த செக்மெண்ட் வந்து ஃபிஃப்த்து. ஸோ இந்த 5 செக்மெண்ட்லேயும் இப்போ நம்ம தனித்தனியாக மசாஜ் பண்ண போகிறோம். 20 டைம் மசாஜ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ரிங்கை வந்து உள்ளார நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுறணும். போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 5வது செக்மெண்ட்டில் மட்டும் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்றோம். ஒரு 20 கவுண்ட்ஸ் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட்டான இந்த கோடுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த கோடில் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களோட முட்டி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஸோ இந்த இடத்துல நல்லாவே நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் தென் தேர்ட் செக்மெண்ட்டுக்கு போகிறோம். இந்த ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் 20 கவுண்ட்ஸ் நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும். இதை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த கோடுக்கு வரும். இந்த கோட்டில் வரப்போ நம்ம குதிங்கால் பிரச்சனை, இல்லை வந்து கையில் இருக்கிற வந்து ரிஸ்ட் பிரச்சனை, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இங்கே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுத்துக்கிட்டே வர்றப்போ பாத எரிச்சல், இல்லை உள்ளங்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், இல்லை ஃபிங்கர்ஸில் ஏதாவது பெயின் இருந்தால், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து இது சால்வ் ஆகும். ஸோ இந்த ரிங் தெரப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளான விஷயங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வேணாலும் உங்கள் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, முட்டி வலி இருக்கிறவங்க எந்த இடத்துல பண்ணணும்னு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ முட்டி பிரச்சனை இருக்கிறவங்க 4 விரல்களையுமே அந்த ஜாயிண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் தென் வந்து இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ரத்த ஓட்டம் ஃபுல்லாக எனக்கு போகணும்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இல்லை கால் கை குடைச்சல் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் எந்திரிக்கிறப்போ வந்து எங்கே பெயின் இருக்குன்னே தெரியல, கையெல்லாம் ரொம்ப குடையுது இப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆல்ரவுண்ட் எல்லா கைகளுக்கும் எல்லா விரல்களுக்கும் நீங்கள் டெய்லி பேசிஸில் காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாங்க. மெயினாக நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி காலையில் எந்திரிச்சோன்னே உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் இருக்குது இல்லைங்களா, ஸோ கிளாப்பிங் தெரப்பி பண்ணுறீங்க, அப்புறம் ரிங் தெரப்பி பண்ணுறீங்க. அண்ட் தென் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாப்பிங் பண்ண முடியாது, ஏன்னா கிளாப்பிங் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க, தூங்க மாட்டீங்க. பட் ரிங் தெரப்பி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கை கால்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கூட நம்ம சொல்ல முடியும். இதை வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா தூக்கம் வருது மேடம், என்னால் வந்து காலை மடிச்சே போட முடியாது, இப்போ நான் நல்லா சமணம் போட்டு உட்காருறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த தெரப்பிஸ்ட்டும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்கள் எப்பெல்லாம் வந்து வேணுமோ, இப்போ எனக்கு திடீர்னு வந்து கால் வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அப்போ கூட இந்த ரிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே உங்களோட ஹேண்ட்பேக்கில் இனிமேல் ஒரு மஸ்ட் ஹேவிங் கிட் அப்படின்னா இந்த ரிங்கை வந்து நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த ரிங் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வந்து இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் செஞ்சு விடலாம். இப்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பெட்ரிடன் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்கு சத்தே இல்லை, அவங்களுக்கு கால் வலிக்குது, இல்லை அவங்களால செய்யவே முடியாது, கிளாப்பிங்லாம் பண்ணவே முடியாது மேடம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு விட முடியும். அண்ட் தென் வந்து ஒருத்தவங்களால முடியலை அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்பை வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்களும் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு விடலாம், குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு விடலாம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கால் வலி நிறைய பேருக்கு வருதுங்க. குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க,
கால் வலிக்குது, ஓட முடியல, உட்கார முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா ரத்த ஓட்ட குறைபாடு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே ரத்த குறைபாடு இல்லை, ரத்த ஓட்டம் குறையுது. அப்போ அந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுறதுக்கு தான் இந்த தெரப்பி பண்ண சொல்லிக் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூஜோக் முறைப்படி உங்களோட இந்த விரல்களுக்குள்ளேயே உங்களோட உடம்போட எல்லா கரஸ்பாண்டன்ஸும் இருக்குது. அப்போ நம்ம இந்த மசாஜ் பண்ணிக்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் போகும். இது ஒரு டோட்டல் ஒரு ஹெல்த் பேக்குன்னே நம்ம சொல்ல முடியும். இந்த ரிங் தெரப்பியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதோட ரெக்டிஃபிகேஷன் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வரலையா, தூக்கம் வரும். கால் வலிக்குதா, கால் வலி சரியாகும். அந்த கால் மரத்து போகிறது, காலில் உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்கிறது, இல்லை குதிங்கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக 100% உங்களுக்கு நாள்பட உங்களோட தொந்தரவுகள் குறையும். கண்டிப்பாக இதுக்கான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இருக்கோம். இதில் வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பரும் எங்களோட அட்ரஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா பார்க்கவும் நீங்கள் செய்யலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.